போன சாப்டரோட முடிவுல அந்த பவுண்டி ஹண்டருக்கு கால் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டன்ஸ் ஆஃப் விட்டிக்குல இருக்க அந்த ஸ்டேஜுக்கு தான் போறான். உடனே ஹீரோ வந்துட்டு ஷோவை பார்த்தேன், நீ சொன்ன அந்த ஸ்பாட் இதுதானா? கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் பீட் மட்டும் தான் இருக்கு. பதிலுக்கு அவளும் எல்லா பீஸ்டும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அதுங்களுக்கு சூட் ஆகுற ஒரு என்விரான்மெண்ட் அதை சூஸ் பண்ணிக்கும். அவிக்னருடைய பேசிக் ஸ்கில் இதுதான். பீஸ்டுடைய டைப்பை வச்சு அதோடைய பேஸை கண்டுபிடிக்கிறது. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த ரிசப்ஷனிஸ்ட் கூட இல்ல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் இது ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ்ங்கிறதுனால இந்த இடத்துக்கு ரிசப்ஷனிஸ்டே கிடையாது. உடனே ஹீரோ வந்துட்டு இது வெறும் லெவல் 13 தானே, ஃப்ரேம் ராக் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே லோவரான ஸ்டேஜ் தானே, அப்புறம் எதுக்கு இது ஷட் டவுன் பண்ணாங்க? உடனே அவ வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்குள்ள போகும்போது உன்னால அதை டிஃபீட் பண்ண முடியலன்னா ஹிட் பண்ணிட்டு பாதியிலேயே திரும்பி வர முடியும். ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த பீஸ்ட் வந்துட்டு ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும். அதுங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறதுனால இன்கேஸ் உன்னால அதுங்களை டிஃபீட் பண்ண முடியலன்னா அது உங்களுக்கு இரையாகிடுவ. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா உன்னோட எலும்பை தவிர்த்து வேற எதுவுமே மிஞ்சாத. அப்போ நீ சொல்றதை வச்சு பார்த்தனா இந்த இடத்துல நிறைய டிசாஸ்டர் பீஸ்ட் இருக்கு, எனக்கும் அதுதான் வேணுங்கிறப்போ பதிலுக்கு அவ்வளவு கோவத்தோட சாகணும்னு ஆசைப்படுறியா? இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் பதிலுக்கு ஃபுட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகுறான். இதை பார்த்து அவன் ரொம்பவே கான்பிடென்டா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறமா அவன் செத்துட்டானா அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சே, இது எப்படி நான் மறந்தேன், அதுங்களுடைய பாஸை கண்டுபிடிச்சு சாவடிக்காம இதுங்களை அழிக்க முடியாது, இன்ஃபினிட்டி லெவலுக்கு வந்துகிட்டே இருக்கும், நான் உள்ள போயிட்டு அவனுக்கு வார்ன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அவளுக்கு பின்னாடி அந்த பவுண்டி ஹண்டர் வரான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் இங்க ஒருத்தனை தேடி வந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த சீனை கட் பண்ணி உள்ள நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்ன இந்த இடம் இவ்வளவு அமைதியா இருக்க, சரி நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண அங்க இருக்க எல்லா வெட்டிக்கலையும் நம்ம ஹீரோடைய பிரசன்ஸா பாத்துருச்சுங்க. அதுங்களுடைய லெவல் வந்துட்டு 1ல தான் இருக்கு. பரவாயில்ல, இதுங்க என்னுடைய லோட்டஸ் பர்ஸ்டுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உடம்ப சுத்தி கிறிஸ்டலை வர வச்சுட்டு லோட்டஸ் பர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அங்க இருந்து எல்லாமே டிஃபீட் ஆயிட ஹியூஜ் லெவல்ல எனிமியை கில் பண்ணதுனால அந்த லோட்டஸ் பர்ஸ்ட் வந்துட்டு லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு போகுது. ப்ரீவியஸா அதோடைய எக்ஸ்ப்ளோஷன் டேமேஜ் வந்துட்டு 5 மீட்டரா இருந்திருக்கும், இப்போ அது 10.5 மீட்டரா மாறி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மானாவை வச்சு அவனால 10 ஷாட்டை லான்ச் பண்ண முடியும். அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். எல்லா பீஸ்டையுமே நான் டிஃபீட் பண்ணிட்டேன், இந்நேரத்துக்கு ஸ்டேஜை கிளியர் பண்ணிட்டேன்னு பாப்பப் வந்திருக்கணுமே, ஒரு வேலை இன்னும் கிளியர் ஆகலையோ அப்படின்னு நினைக்கிறப்போவே மிமிஸ் வந்துட்டு சீரங் ஸ்கில்ல டிடெக்ட் பண்ணுது. இதை வச்சு பார்த்தா இன்னும் நிறைய பீஸ்ட் இருக்கு போல அப்படின்னு மேல பார்த்தா அதுங்களுடைய கூட்டம் இன்னும் வந்துட்டே இருக்கு. அடுத்த நிமிஷமே அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண எனக்கு தெரிஞ்சு இது அந்த பாஸுடைய வேலையா தான் இருக்கும். இதுல என்ன நல்ல விஷயம்னா என்னால லோட்டஸ் பர்ஸ்டுடைய ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அந்த பாஸ் எங்க ஹைட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு வேற வழியே இல்ல, இதுங்களோட கதையை நான் முடிச்சேன்னா ஒரு கட்டத்துல அது வெளியே வந்ததாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை அட்டாக் பண்றான். இதன் மூலியமா அதனுடைய கதை முடிய இப்ப இந்த லோட்டஸ் பர்ஸ்ட் வந்துட்டு 10.5ல இருந்து 16 மீட்டர் அப்டேட் ஆகுது. உடனே நம்ம ஹீரோவும் இதுங்களுடைய கதையை முடிச்சிட்டேன், ஆனா இன்னமும் அந்த பாஸ் வெளியில வரல. அப்ப அதுங்க திரும்பி வரத பார்த்த நம்ம ஹீரோவும் என்கிட்ட இன்னமும் 9 மோர் லோட்டஸ் பர்ஸ்ட் தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் இது எதையுமே கண்டுக்காம கண்டினியூஸா அதுங்களை அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த லோட்டஸ் பர்ஸ்டுடைய ரேஞ்ச் வந்துட்டு 54.5 மீட்டர் ஆகுது. உடனே ஹீரோ வந்துட்டு நான் 9 மேக்ஸிமான வெப்ஸை லான்ச் பண்ணிட்டேன், ஆனாலும் இதுக்கு அடங்குற மாதிரி தெரியல. இப்ப இருக்க மானா வச்சுட்டேன், இன்னும் ஒரு ஷாட்டை மட்டும் தான் நான் லான்ச் பண்ண முடியும். அப்படியே மேல பார்த்துட்டேன், இதுங்க என்ட்லெஸ்ஸா வந்துட்டே இருக்குங்க. இன்ன வரைக்கும் அந்த பாஸ் மாஸ்டரையும் நான் பார்க்கல. நான் இப்போதைக்கு ரிட்ரீட் ஆயிட்டேன், அனலிஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வரலாம். ஆனா அது ஒரு லூசருடைய மென்டாலிட்டி, ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஷாட்டையும் யூட்டிலைஸ் பண்ணிடுறான். ஒரு கட்டத்துல மானா ட்ரெயின் ஆகிட்டேன், மூச்சு வாங்குற நேரத்துல அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய பீஸ்ட் வருதுங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த அனலைஸ பாக்குறான், அது 91% தான் இருக்கு. இங்க என்ன நடக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா பீஸ்டுமே லெவல் 1ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம இதுங்கெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஒருவேளை இப்பதான் ஹேட்ச் ஆகி வந்திருக்குமோ, நான் நினைச்சது மட்டும் உண்மையா இருந்தா அந்த பாஸுடைய எபிலிட்டி வந்துட்டு இன்ஃபினிட்டி பிரீடிங். அப்படின்னா இதுங்க அழிக்கிறதுனால என்னால இந்த லெவல கிளியர் பண்ண முடியாது. இதுக்கு மெயின் சோர்ஸா இருக்க அந்த பாஸை நான் டிஃபீட் பண்ணும். என்னுடைய மானா ட்ரெயின் ஆகி இருந்தாலும் அனலைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அப்படிங்கிறப்பவே கரெக்டா அதை 100% ரீச் பண்ணிடுவேன். இப்ப நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்க ஸ்கில் வந்துட்டு மானா சென்ஸ். இதை பயன்படுத்தி 100 மீட்டருக்குள்ள இருக்க மானா ஃப்ளோவை அவனால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சிங்கிள் இனிமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சானா 10% மானா வந்துட்டு ரீஸ்டோர் ஆகும். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பேசாம அந்த பாஸை ப்ளீடிங் பண்ண வச்சுட்டு இதுங்களை டிஃபீட் பண்ணியே லெவலப் ஆயிடலாமான்னு யோசிக்கிறான். ஆனா சோ வெளியில இருக்கிறதுனால இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாஸை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அதை சென்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி ஆர்ப
பாம்ப லான்ச் பண்ண அது அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, செக்மேட்னு சொல்லிட்டு அதை 2 துண்டா வெட்டி போட்டுறோம். குயின் இல்லாம இதுங்க எல்லாமே வேஸ்ட் தான் சொல்லிட்டு லோட்டஸ் பர்ஸ்ட் யூஸ் பண்ணி அதுங்க எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிடுறான். உடனே ஹீரோ வந்துட்டு அந்த கர்மா ஸ்டோன் எடுத்துட்டு இந்த கூல் டவுன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளியில வரான். அங்க வந்தவனுக்கு ஒரு ஷாக் காத்து இருந்துச்சு. நம்ம சூ வந்துட்டு முகத்துல காயத்தோட கழுத்தை பிடிச்சி தூக்கி நிறுத்திருக்கான் அந்த பவுண்டி ஹண்டர். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டேன், பரவாயில்லையே தனியாலா போயிட்டு சிங்கிள் பீஸா வெளியில வந்திருக்கேன், அப்ப நீதான் மாஸ்டர் தேடுற அந்த பர்சனா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த பவுண்டி ஹண்டர் வந்துட்டு பெர்ஃபெக்டான டைம்ல தான் வந்திருக்கான். என்னை பத்தின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதான் வந்தேன். அவன் ஒழுங்கா சொல்லியிருந்தா இந்த நிலைமை அவளுக்கு வந்திருக்காது. உண்மையை சொல்லணும்னா உன்னை விட அவளுக்கு கட்ஸ் அதிகம். உடனே ஹீரோ வந்துட்டு கோபத்தோட உன்னோட டர்ட்டி ஹேண்ட அவன் மேல இருந்து ஏற்றான். நான் சொன்னதை பண்ணனா பாதி உயிராச்சு உடம்புல இருக்கும். இதை கேட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டேன், ஏண்டா லெவல் 0ல இருந்துட்டு என்னையே மிரட்டுறியா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு தண்டர் வேவ் யூட்டிலைஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண வரான். பதிலுக்கு அவனும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டேன். அந்த இடத்துக்கு அந்த உல்ஃபை சமன் பண்றான். நம்ம ஹீரோவுடைய பஞ்ச் வந்துட்டு அது மேல படுது. உடனே மெமிஸ் வந்துட்டு அனலைஸ் ஆக்டிவேட் பண்ணுது. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இதுதான் ஷிகிகாமியா, அப்ப அந்த தொப்பி போட்டிருக்கவன் ஷிகிகாமி யூஸா. இதை பார்த்து அந்த பவுண்டி ஹண்டரும் இவனோட ஸ்பீடு வந்துட்டு டாப் நாச்சா இருக்க. இப்ப தெரியுது அந்த மெட்டல் மண்டையன் ஏன் இவன்கிட்ட டிஃபீட் ஆனானு. அவனுடைய மெட்டல் ஆர்மரை ஆக்டிவேட் பண்ற அளவுக்கு போதுமான டைம் கிடைச்சிருக்காது. ஆனா என்கிட்ட என்னுடைய பெட்டோருக்கு ஆஸ்டேஜும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தை நெரிக்க. இதை பார்த்த ஹீரோவும் அந்த வுல்ஃபை தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். உடனே அவன் வந்துட்டு, டேய் குட்டி பையா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு 300% டிஃபென்ஸ் இருந்தாலுமே என்னோட பெட்டு உன்னை கிரஷ் பண்ணிடும். டெமோவை இப்ப பாக்குறியா அப்படின்னு சொல்ல அவனோட கண்ணு ரெட் கலர்ல மாறுத. இப்படி மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இவன் மனசுல நினைக்கிறத அந்த வுல்ஃப் முடிச்சு காட்டும். அது நம்ம ஹீரோடைய கையை கடிக்க வர அவன் அதை கிறிஸ்டலா மாத்திடுறான். அது மட்டும் இல்லாம இன்னொரு கையில அந்த ஆர்ப வர வச்சு அதை அட்டாக் பண்ணிடுறான். அப்படியே அது தூக்கி எரிஞ்சுட்டு ஷிகிகாமி இல்லாம அந்த யூசர் வந்துட்டு யூஸ்லெஸ். உடனே அவனும் மனசுக்குள்ள அந்த புது பையனுக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த ஷிகிகாமும் எத்தனை வாட்டி டிஃபீட் ஆனாலும் திரும்பவும் ரீஜென்ரேட் ஆகி வரணும். எங்களோட டெத் மட்டும் தான் அது ரீஜென்ரேட் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். உடனே ஹீரோவை பார்த்தா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, உன்னோட சாவு நெருங்கிடுச்சுன்னு சொல்ல ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய மானசன்ஸ் வந்துட்டு ஆக்டிவ்ல தான் இருந்திருக்கும். அதை திரும்பி கூட பார்க்காம ஒரு கிக்க லான்ச் பண்ண. இதை பார்த்து அவனும் ஷாக் ஆயிருப்பான். உடனே ஹீரோ வந்துட்டு என்னோட அனலைஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இதே நேரத்துல அவன் வந்துட்டு இவங்கிட்ட பவர் இருக்கு, ஸ்பீட் இருக்கு, இப்ப டிடெக்ஷன் ஸ்கில், என்னால சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண முடியல. உடனே அவன் வந்துட்டு இதுக்கப்புறமும் நீ ரெசிஸ்ட் பண்ண இந்த பொண்ணு செத்துருவா. உடனே ஹீரோவுடைய அந்த அனலைஸும் 100% கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவுக்கு ஷிகிகாமி மீட்டருங்கிற லெவல் 2 ஸ்கில் கிடைக்குதா. இதன் மூலியமா பீரங்கோ இல்ல அதுக்கு கீழே இருக்க ஷிகிகாமிய டச் பண்ணா போதும் நம்ம ஹீரோ வல்லாதவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 2 ஷிகிகாமிய கண்ட்ரோல் பண்ண முடியும். உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள என்னால இப்போ மத்தவங்களுடைய ஷிகிகாமிய ஸ்டீல் பண்ண முடியும். இதே நேரத்துல அந்த உல்ஃபும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர பதிலுக்கு அவனும் அந்த புது ஸ்கில்லை பயன்படுத்தி அதோட தலையில கைய வச்சு கிக் பண்ணி தூக்கி எரிஞ்சிடறான். உடனே அந்த பவுண்டி ஹண்டரும் இவ்வளவு நாளா உனக்கு ஃபீட் பண்ணிருக்கேன், உன்னால அவனை டிஃபீட் பண்ண முடியல, நீயும் ஒரு யூஸ்லெஸ் தான். உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் மூவ் எடுத்து வச்சா இந்த பொண்ணோட கதையை இங்கேயே முடிச்சிருவேன். பதிலுக்கு அவளும் என்னை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோ அவனுடைய 2 கையும் தூக்கி அவளை விட்டுற, நீ என்ன சொன்னாலும் பண்றேன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் என்கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட பேச்சு கேட்டிருந்தானா இவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காத. உடனே அவன் வந்துட்டு நீ எதுக்காக என்ன டார்கெட் பண்ற, நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் சரி சாகிறதுக்கு முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போ. நார்த் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ரெஜி கினோஷிதா, அவரை நீ ரொம்ப பீஸ் ஆஃப் பண்ணிட்ட, அவரோட பெர்மிஷன் இல்லாம ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆகி சொல்லவே மறந்துட்டேன். என்னுடைய பேரு சார்லஸ், உன்னை கேப்சர் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் என்னுடைய ஆர்டர். பதிலுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டேன் இந்த நேம் நான் திரும்பவும் கேள்விப்படுறான். அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கேன். பதிலுக்கு அவனும் கவலைப்படாத, நானே கூட்டிட்டு போறான். உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா உனக்கு இந்த பொண்ணு முக்கியம்னா அமைதியா அந்த ஐஸ் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணாம அந்த இடத்துல சில மாதிரி நிக்கிற. என்னோட பெட் வந்துட்டு உன்னோட 2 காலையும் பிச்சு எடுக்கும், அதுக்கப்புறம் நம்ம அவரை பார்க்க போலாம். உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய மைண்டால ஷிகிகாமிக்கு ஆர்டர் போடுறான். அடுத்த நிமிஷமே அவனுடைய கையது கவுது. இதை பார்த்து ஷாக் ஆகுற அவனுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த டைமை பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் தண்டர் வேவை யூட்டிலைஸ் பண்ணி ஜோவா அங்கிருந்து காப்பாத்திடுறான். உடனே அந்த சார்லஸும் என்னதுக்கு அட்டாக் பண்ண, நான் தான் உன்னுடைய மாஸ்டர் அப்படிங்கிறப்போ அது வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் நிக்குதேன். பதிலுக்கு அவனும் குட் பாயிண்ட் சொல்லிட்டேன், இவ அனுபவிச்சதுல 10% நீ பெயின் அனுபவிக்கணும்ல, எங்க மேல ஏன்டா கைய வச்சோன்னு நீ ஃபீல் பண்ண போற. உடனே அவன் வந்துட்டேன் கொஞ்சம் இரு, நான் சொல்றதை கீழே ரெஜி எனக்கு கொடுத்த ஆர்டர் தான் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு வேற
வேற ஆப்ஷன் இல்ல. இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணி அவனை ஒரு கை பார்க்கலாம்னு சொல்லலாம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நல்ல ப்ரொபோசலா இருக்கேன் அப்படிங்கிறப்போ அவன் டிஸ்ட்ராக்ட் ஆன இந்த சான்ஸை பயன்படுத்தி ஒரு டேக்கர் எடுத்து அவன் மேல வீச நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிட. அச்சச்சோ, இப்ப அந்த கினோஷிதாவை கில் பண்ற ஜாபை நான் தான் பார்க்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க உல்ஃப்க்கு ஆர்டர் கொடுக்குறான். பதிலுக்கு அவனும் பதறி போய், நான் தெரியாதனமா கை ஸ்லிப் ஆகி அதை உங்க மேல வீசிட்டேன், எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்ல அந்த உல்ஃப் வந்துட்டு அவன் முன்னாடி வந்து நிக்குது. அதுகிட்ட போயிட்டு, நான் தான் உன்னுடைய மாஸ்டர், என்ன மறந்துட்டியா, உனக்கு எத்தனை வாட்டி நான் ஃபீட் பண்ணிருப்பேன். இது எதையுமே கேட்காம அது அவனை கடிச்சு கொதறிது. உடனே ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு, நான் ஸ்டேஜ் வெளியில வந்ததுல இருந்து நீ என்ன மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு பதுங்கி இருக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன், பேசாம என் முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணேன்னு கேட்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.